ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடியை அரைச்சு போட்டு ரொம்ப காரசாரமான ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போறோம். இந்த சின்ன உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், கீரை சாதத்துக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 1/2 கிலோ சின்ன உருளைக்கிழங்கு நல்லா கழுவி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, 1/2 ஸ்பூன் உப்பு, குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு சின்ன உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்து நல்ல ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுறதுக்குள்ள உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு மசாலா பொடியை ரெடி பண்ணிடலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3லேருந்து 4 காஷ்மீரி மிளகாய் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியே வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சிறுந்தியிலேயே வருங்க, இல்லைன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கருகிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு எடுத்தாச்சு. நம்ம மசாலா பொடியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா வெடிக்குது. இப்போது 4 பல்லு பூண்டை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துப்போம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா பொடியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கருகிடும் அந்த மசாலா. மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, நம்ம உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இதை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்பப்போ கிளறி விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் அதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.